வணக்கம். மூல நோயை முற்றிலும் விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான கீரை எது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து துத்தி கீரை. அதாவது துத்தி இலைகள்னு சொல்லுவோம், துத்தி கீரைன்னு சொல்லுவோம். சாதாரணமா சாலை ஓரங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கீரை தான் இது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சந்தைகள்ல கூட இந்த கீரையை வந்து விற்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த துத்தி கீரையை பயன்படுத்தி மூலத்தை முற்றிலும் விரட்டக்கூடிய ஒரு பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். மூலம் மட்டும் இல்லாம வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள், அலர்ஜி, மலக்கட்டுன்னு பலவிதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புதமான உணவாகவும் மருந்தாகவும் இருக்கக்கூடியதுதான் இது. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2 கை அளவுக்கு துத்தி இலைகள் நான் எடுத்துக்கிறேன். இந்த துத்தி இலைகள் பார்த்தோம்னா சாதாரணமாக சாலையோரங்கள்ல நம்ம பார்க்கக்கூடியதான். இந்த துத்தி இலைகள், துத்தி கீரையோட செடி எப்படி இருக்கும், இதனுடைய பூக்கள் எப்படி இருக்கும், இதோடைய பயன்கள் என்ன அப்படின்றது எல்லாமே இன்னொரு வீடியோல இருக்கு. கண்டிப்பா பார்க்காதவங்க அதை பாருங்க. பார்க்கும்பொழுது ரொம்ப எளிமையா வந்து இந்த துத்தி கீரையை நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கவும் முடியும். கிராமங்கள்ல பொதுவாக எல்லா இடங்கள்லயுமே நம்ம வந்து இந்த கீரையை பார்க்க முடியும். அதுவும் தமிழகத்துல எல்லா இடங்கள்லயுமே இந்த கீரை இருக்கு. நகரங்கள்லையுமே சாதாரணமாக நிறைய இடங்கள்ல நம்ம வந்து பார்க்க முடியும். சென்னை மாதிரியான நகரங்கள்லேயே நிறைய இடங்கள்ல இந்த துத்திக்கீரை செடிகள் இருக்கு. அதனால நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக வந்து இதை பறிச்சு பயன்படுத்திக்கவும் முடியும். மூலத்துக்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்னா அது இந்த துத்தி இலைகள் தான். தொடர்ந்து இந்த துத்தி இலைகளையும் துத்தி கீரையும் சாப்பிடும் பொழுது விரைவாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். கீரையை வந்து பறிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பூச்சி எல்லாமே பின்னாடி முன்னாடி எல்லா இடங்கள்லையும் இருக்கும். அதனால அதை சுத்தம் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு வானலியில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். மூலத்துக்கு மருந்தா இருக்கக்கூடிய பொரியல் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அதனால நெய் சேர்த்து இந்த பொரியல் செய்யறது சிறந்தது. விரைவா இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரதுக்கும் உதவக்கூடியது. இந்த நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயமும் அதோட ஒரு 3-4 பல்லு பூண்டு நசுக்கி எடுத்துக்கிட்டதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ சாதாரணமாக எல்லா கீரை பொரியல் மாதிரியே நம்ம வந்து துத்திக்கீரை பொரியல் பண்ணோம் அப்படின்னா பொதுவாக எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாளிச்சுட்டு வெங்காயத்தோட பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம். மூலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது சிறந்தது. இப்போ இந்த கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அலசி எடுத்து வச்சிருக்க துத்திக்கீரையும் இதோட சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கிட்டு நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம். வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள், மலச்சிக்கல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்குமே வந்து சிறந்தது. அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. சில பேருக்கு வந்து ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். அந்த ரத்தப்போக்கையும் அடக்கக்கூடியதாகவும் இருக்கும். இருமலையும் குறைக்கக்கூடியது. இப்போ இதோட ஒரு கை அளவுக்கு ஊற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன். இந்த பாசிப்பருப்பு பார்த்தோன்னா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருப்பேன். இந்த பாசிப்பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த துத்திக்கீரை பார்த்தோம்னா உடல் சூட்டை வந்து முற்றிலும் குறைக்கக்கூடியது. மூலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான உணவு. தொடர்ந்து ஒரு 2 மாசத்துக்கு இந்த மாதிரி நெய்ல நல்லா வதக்கிட்டு காரம் எதுவும் சேர்க்காம பருப்பு சேர்த்து நம்ம வந்து பொரியலா செஞ்சு சாதத்தோட சேர்த்து சாப்பிடும் பொழுது எப்பேற்பட்ட மூலத்துல இருந்து முற்றிலும் வெளிவர முடியும். இந்த காலகட்டத்துல அதிகமா புளி, காரம், அதே மாதிரி அசைவ உணவுகளை தவிர்க்கிறது அவசியமானது. அதே மாதிரி இந்த துத்திக்கீரை பார்த்தோம்னா உடல் வலி அதிகமா இருக்கு அப்படின்றவங்க கூட இந்த துத்தி இலைகளை வந்து இந்த மாதிரி பொரியலா செஞ்சு சாப்பிடலாம். நல்ல ஒரு பலன் கொடுக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு வதக்கிக்கலாம். இந்த துத்தி இலைகளை வந்து விளக்கெண்ணெயில வதக்கிட்டு மூலம் இருக்கக்கூடிய இடங்கள்ல கட்டும் பொழுது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். இதே மாதிரி உடல் வலி இருக்கிறவங்க இந்த துத்தி இலைகளை விளக்கெண்ணெயில நல்லா வந்து வதக்கிட்டு பொறுக்கிற சூட்டுல ஒத்தனம் கொடுத்தாலும் அது வந்து உடல் வலியில இருந்து வெளிவரதுக்கு உதவும். இந்த தொந்தரவுகள் மட்டும் இல்லாம ஆசனவாய் கடுப்பு, தோள்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள், சிறுநீர் எரிச்சல் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புதமான சிறந்த உணவு இது. ஓரளவு இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்புல இருந்து இறக்கும் பொழுது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். மூலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான துத்தி இலை பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்த்தோம். 2 மாசத்துக்கு மதிய உணவோட இந்த மாதிரி காரம் இல்லாம நெய்ல வதக்கிட்டு பருப்பு சேர்த்து சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். இதை வந்து கூட்டாவும் செஞ்சு சாப்பிடலாம். ஆனா புளி, காரம் சேர்க்காம சாப்பிட்றது அவசியமானது. சாதாரணமா ஒவ்வொரு நாளும் ஒரு கீரை எடுத்துக்கிறவங்க எந்த விதமான உடல் தொந்தரவும் இல்லை. ஆனா ஒரு கீரையா இதை வந்து செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா அவங்க வந்து மற்ற கீரை பொரியல் எப்படி செய்யறோமோ அதே மாதிரியே வந்து பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சுக்கலாம். இந்த துத்திக்கீரை பொரியல் பார்த்தோம்னா கொஞ்சம் வரன்னு இருக்கும். அதனால ரசம் சாதம் மாதிரியான சாதத்தோட சேர்த்து சாப்பிடும் பொழுது நல்லா இருக்கும். மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள், மூலம் வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிறந்த உணவை பார்த்தோம். உடல் சூட்டை முற்றிலும் குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு. நீண்ட நாள் மலக்கட்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த மலக்கட்டை உடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவாகவும் இது இருக்கும். மலச்சிக்கல்ல இருந்து வெளிவரதுக்கு பெரிய அளவில் உதவக்கூடியதாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.